விஜயோட தோள் மேலே சாஞ்சிருக்க காவேரிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்து வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க, நம்ம எங்காவது போடுங்க, நம்ம தனியாக இருக்கணும், யாருமையோட பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், அதுக்கு ஏதாவது வந்து வழி பண்ணுங்க அப்படின்றாங்க. சரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து அப்படியே போயிட்டுருக்காங்க. நிவின் வந்து செம டென்ஷனாக போகிறத பார்த்தா குமரன் வந்து பின்னாடியே போகிறார். நிவின் என்னடா ஆச்சு, ஏன்டா இவ்வளோ டென்ஷனாக இருக்கு அப்படின்னோடனே, பின்ன என்னென்ன சும்மா வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா அவள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. சரிடா இப்போ காவேரி எங்கே இருக்கா, எதனால் வரமாட்டேங்கிறான்னொன்னே, காவேரி கண்டிப்பாக விஜய் கூட தான் இருக்கானா. என்னடா சொல்கிற, அவங்க 2 பேரும் ஆமாண்ணே, அவங்க 2 பேரும் ஒத்துமையாக தான் இருக்காங்க, நம்ம தான் தேவையில்லாமல் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கோன்னொன்னே, அதிர்ச்சடியில் நீ என்னடா சொல்கிற அப்படின்னோட, ஆமாண்ணே காவேரி விஜய்க்காக தான் போயிருக்கா, அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னோடனே அதிர்ச்சடைகிறாரு. சரிடா ஃபோன் பண்ணி பார்க்கலாமா, அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க, எதுக்கும் நம்ம ஸ்டேஷனுக்கு போய் பார்க்கலாம், சரிப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. 2 பேருமே ஸ்டேஷனுக்கு போய் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து வந்து தாத்தாக்கும் கால் பண்ணுறாங்க. தாத்தாவும் வந்து இந்த மாதிரி 2 பேர் வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து சரி அப்படின்னா அவங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் அந்த பசுபதி தான், அந்த பசுபதியை சும்மாவே விடக்கூடாது, அவன் தான் இவ்வளோ வேலை பண்ணியிருக்கான், விஜய் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பான், காவேரி வெறுப்பேற்றிருக்கான், இதுக்கெல்லாம் காரணம் அந்த பசுபதி தான், அந்த பசுபதியை சும்மா விடக்கூடாதுண்ணே அப்படின்னோடனே அதிர்ஷ்டடைகிறாரு. இப்போ என்ன பண்ணுன்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம குமரன். அதுக்கு வந்து இல்லைண்ணே, இது இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது, அவனுக்கு ஒரு கச்சேரி வச்சா தான் அடங்குவான் அந்த ஆள் கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே அப்படின்னோடனே, சரிடா நம்ம போய் அந்த ஆளை போய் மீட் பண்ணுவோம் நாளைக்கு அந்த ஆள் கிட்ட பேசுகிற பேச்செல்லாம் அந்த ஆளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. காவேரி விஜய் வண்டியில் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து சாப்பாடுக்காக நிறுத்துகிறாங்க. அப்போ விஜய் வந்து இதெல்லாம் நீ சாப்பிடு காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் ஊட்டி விட மாட்டிங்களா அப்படின்னு, ஊட்டி விட இருடி அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாரு. அதே மாதிரி காவேரி வந்து விஜய் கிட்ட வந்து ஊட்டி விடுறாங்க. 2 பேருமே ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல நம்ம காவேரிக்கு. எவ்வளோ நாள் ஆச்சுல நம்ம இந்த மாதிரிலாம் சாப்பிடு அப்படின்னோடனே, சரி காவேரி உனக்கு வீட்டு ஞாபகமே வரலையா, நான் நினச்சேன் நீ வீட்டுக்கு தான் முதல்ல போக சொல்லுவேன் நான் நினச்சேன், ஆனால் நீ என்னென்னா என்னை வெளியே கூட்டின சொல்ல, போதுங்க நான் வீட்டு ஞாபகத்தில் இருந்ததும் மற்றவங்களுக்காக வாழ்ந்ததும் போதுங்க, என்னால் முடியலைங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு அப்படியே கையை பிடிக்கிறாரு. என்னடி காவேரி இப்படி சொல்கிற, ஆமாங்க என்னால் உண்மையிலே முடியல, உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க ஒவ்வொரு நொடியும் எனக்கு நரக வேதனையாக இருக்குங்க, நானும் என்னை எவ்வளவோ சமாதானப்படுத்திக்க பார்க்குறேன், என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. காவேரி என்னடி கண் கலங்குற அப்படின்னோடனே, வேறு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க, ஆனால் நான் முடிவு பண்ணிட்டேங்க, இதுக்கப்புறமாவும் நம்ம போய் பிரிஞ்சிருக்க வேணாம் அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. காவேரி நிஜமாக நீ சொல்கிறேன்னு, நிஜமாக தாங்க சொல்கிறேன், இதுக்கப்புறம் நம்ம பிரிஞ்சிருக்க வேணாம், 2 பேரும் ஒன்றா இருக்கலாங்க ப்ளீஸுங்க அப்படின்னோடனே, நிஜமாக இந்த நாளுக்காக தான் நீ காத்திருந்தேன், அப்போ நம்ம 2 பேரும் நம்ம வீட்டுக்கே போயிடலாமா, உடனே வந்து சரி அதை பற்றி அப்புறம் சொல்லுவோம், இதை மட்டும் சொல்ல மாட்டேன், ஆனால் நம்ம இப்போ ஒன்றா மட்டும் இருக்கணும்னு சொல்கிறேன், ஏங்க நம்மளும் இப்போ அங்கே தானேங்க இருக்கோம், 2 பேரும் ஒன்றா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாங்க 2 பேரும் ஒன்றா தானே இருக்கோம், ஒரே வீட்டு பக்கத்தில் இருக்கோம், அவ்வளோதான், நம்ம வேணால் தனி கொடுத்துல இருக்கலாமா, நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன், அந்த சின்ன வீட்டுக்கே வந்துடுறேன், அம்மாவும் பக்கத்தில் இருப்பாங்களே, அடிப்பாவி இதை தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தியா அப்படின்றாரு. வேறு என்ன பண்ணுறது, என் அம்மாவுக்கு ஒரு வழிபாண்டு வரணும் தானே சொல்கிறேன், இப்போ தான் ஒன்றா இருக்கலாம்னு சொன்னேன், இப்போ நான் இப்படி பேசுகிறேன் காவேரின்னு. நிஜமாகவே சொல்கிறேங்க, உங்களை விட்டு பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் அம்மாவுக்கு ஒரு வழி பண்ணுவேன்னு யோசிக்கிறேன், அம்மா சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க, சும்மா டைவர்ஸ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க, எனக்கு இருக்க கோவத்தில் பேசாமல் எங்கள் அம்மா வேணாம் யாரும் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டு போகிறேன், அதை பண்ணுறீ முதல்ல அப்படின்றாரு. சரி அதெல்லாம் பண்ணுறது இருக்கட்டும், இப்போ நம்ம உங்கள் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை ரொம்ப வந்து நல்ல விஷயமா பண்ணணும்னு நினைக்கிறேங்க, அதனால் இந்த டைமில் எதை பற்றி நம்ம பேச வேணாம் அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே ஹக் பண்ணிக்கிறார் விஜய். அப்படியே வந்து தன்னை மறக்கிறாங்க காவேரி.